சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. போயின திருப்பி வாசிங்க அது மைக்கில். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை எங்க போச்சு? இந்த கருப்பு குதிரைனா என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கருப்பு குதிரைனா என்ன? அது ஒரு உணவு பஞ்சத்தை குறிக்குது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெய் திராட்சரசம் இது 2 மட்டும் சேதப்படாமல் இருக்கும், மிச்சம் எல்லாம் சேதப்படும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கருப்பு குதிரை எங்க போச்சு? எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது எங்க போச்சு? வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. அப்போ இந்த உணவு பஞ்சம், பர்டிகுலராக கோதுமை பஞ்சம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வட தேசத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 2020 கொரோனா, 2021 லாஸ்ட்டில் நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த ரஷ்யாங்கிற தேசம் இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கத்தில் நேராக இருக்கிறதான ஒரு தேசம். இங்கே இருக்கு பாருங்க, இஸ்ரவேல் மேலே ஒரு புள்ளி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா, நேராக வடக்கு பக்கத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு கோடு போய் நேராக ரஷ்யாவில் தான் நிற்கும். அந்த ரஷ்யாவுடைய ஒரு பார்டர் அப்படியே இந்த இஸ்ரேல் அந்த கோடு ரஷ்யா உக்ரைன் 2ஐயும் கிராஸ் பண்ணும் கரெக்டாக. அந்த இடத்துல தான் இந்த கருப்பு குதிரை போச்சுன்னு வசனம் சொல்லுது, வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு. சரியாக கொரோனா முடிகிற அந்த 2022 வரும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நீங்கள் அறிந்திருக்க மிக முக்கியமான விஷயம், உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், கோதுமை தயாரிக்கிற நம்பர் 2 நாடு ரஷ்யா. இது 2 சண்டை போட ஆரம்பித்த உடனே மிகப்பெரியதான உணவு பஞ்சம், பர்டிகுலராக கோதுமை பஞ்சம் உலகம் முழுக்க வந்துச்சு. அதில் பல நாடுகள் உணவு இல்லாமல் முழுக்க பஞ்சத்தில் மாட்ட ஆரம்பித்தாங்க. அதில் 2022 மே மாதம் இலங்கை மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் போச்சு. இந்த வசனம் இருக்கு பாருங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பணம் அப்படின்னா எதை நீங்க தெரியணும்னா பைபிள் கணக்கு பார்க்கணும். ஒரு பணம்னா பைபிள் கணக்கில் ஒரு பணம்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6ஆம் அதிகாரம் யோவான்ல 5000 பேர் வந்துட்டாங்க, புருஷர்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000-20,000 பேர் இருக்காங்க. வனாந்தரத்தில் மீட்டிங் நடக்குது, இயேசுநாதர் நடத்துறாரு. இப்போ சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும்? 200 பணம் ஆகும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், ஆண்களே 5000, பெண்கள் 5000னா ஒரு 10,000, குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு 2ன்னு வச்சா அது ஒரு 10,000, 20,000 பேர். சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த 5 அப்பத்தை வாங்கினதே யார்கிட்ட தான் வாங்கினாரு? ஒரு சிறு பையன்கிட்ட தான் வாங்கினார். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 10,000லேருந்து 20,000 பேர் வந்திருக்கிறதான மீட்டிங். அவ்வளோ பேருக்கு மிச்சம் வேற 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்? 200 பணம். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு பணம்னா ஒரு 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, அதான் ஒரு பணத்துக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு பணத்துக்கு 50 பேர் சாப்பாடுனா கோதுமைனா கணக்கு பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆள் 50 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னு சொன்னால் கூட 2,500 ரூபாய், 30 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னா 1,500 ரூபாய், 100 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னா அது ஒரு 5,000 ரூபாய். 1 கிலோ கோதுமை அந்த அளவுக்கு விற்கும். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. அந்த அளவுக்கு கோதுமை விற்குமா? இதில் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு சிவப்பு குதிரைக்கு அடுத்து வருது. அந்த சிவப்பு குதிரை இருக்கும் போதே இது வட தேசத்துக்கு புறப்பட்டு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, கொரோனா நடந்துகிட்டு இருக்கும் போதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு கோதுமையோட விலை எவ்வளவு தெரியுமா? பாகிஸ்தான்ல இங்க பாருங்க, குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள்
எவ்வளவு? 2023. லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான டைம்லாம் இல்லை. 2023 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய். அதே காலத்தில் மியான்மருக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம், பர்மாக்கு 10,000 ரூபாய் அவங்க ஊர் பணத்துக்கு. வேதம் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போச்சு. அதே காலத்தில் இந்தியா தான் கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு ஆசியா பகுதியில். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோதுமை எங்களுக்கே பத்தாது, நாங்கள் நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றோன்ட்டு கோதுமை ஏற்றுமதியை இந்தியா தடை பண்ணிருச்சு. இந்தியாவிலையும் அந்த காலகட்டத்தில் கோதுமையின் அளவு 7 ஆண்டுகளில் காணாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு. எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. எல்லா பக்கமும் நான் சொல்கிறது, இந்த பக்கத்தில் ஐரோப்பாவில் ஆரம்பித்து இந்த சைடு ஸ்ரீலங்கா வரைக்கும் முழுக்க முழுக்க உணவு பஞ்சம் எல்லா சைடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நல்ல வேளை நம்மளாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறோம், ஒரு அரிசி சாப்பிட்றோம், நல்ல வேளை கோதுமை சாப்பிட்லன்னு. கவனிச்சிங்கன்னா அரிசியும் பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அப்பத்தி உள்ளது. அந்த டேட்டெல்லாம் பாருங்கள், 2023 இதெல்லாம் 2023, 24 நடந்த சம்பவங்கள். வேதம் சொன்னபடி செப்டம்பர் 7, 2023 கடுமையான அரிசி பஞ்சம், ஏற்றுமதிக்கு தடை. இது மத்திய அரசாங்கம் சொன்னது. நாம் மிகப்பெரியதான உணவு பஞ்சத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போவும் ஸ்டில் நவ். இப்போவும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஓ பஞ்சம்லாம் இல்லை. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, இப்போவும் சொல்றேன். சமஸ்த இந்தியாவிலேயே இந்த கேரளாவும் தமிழ்நாடும் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவில் இருக்க கர்த்தர் கிருபையா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். நான் தைரியமா சொல்லுவேன், நார்த் இந்தியா விட குறிப்பா தமிழ்நாட்டு மேலையும் இந்த கேரளா மேலையும் நான் விசுவாசிக்கிறது, அதுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் விசுவாசிக்கிறது, அந்த தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளாவில் ஆரம்பிச்சிச்சு, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாட்டில் முடிஞ்சிச்சு. அந்த பரிசுத்தவனுடைய 2 ஸ்டெப்புக்குள்ள நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப நாள் போகாது. இயேசுநாதர் கால் வச்ச எருசலேமே கை விட்டார். ஏதோ ஒரு நிழல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. சபைக்குள்ள அக்கிரமம், அநியாயம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்க நடக்க ஒரு நாள் கர்த்தர் கைவிட்டார்னா கதை முடிஞ்சிச்சு. என்னென்னவோ முட்டி மோதி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். இந்த 2026 வரைக்கும் காப்பாற்றிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, காப்பாற்றிடுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதே மாதிரி அக்கிரமம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கர்த்தர் விட்டு பிடிப்பாரு. ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. சபைகள் இன்னைக்கு எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? ரெக்ரியேஷன் சென்டர், கான்செர்ட், எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இஷ்டத்துக்கு. சினிமா தியேட்டருக்கும் சபைக்கும் வித்தியாசமே இல்லை. இப்ப வர வர அரசியல்வாதிகளை விட மோசமான அரசியல் சபைக்குள்ள இருக்கு. அரசியல்வாதி கூட திருந்திடுவான் போல, இங்க இருக்கிறவங்க திருந்த மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னும் இந்த நிழல் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இப்பவும் கர்த்தர் எச்சரிப்பு தான் கொடுக்கிறாரு. ஒரு முறை கர்த்தர் சொன்ன வார்த்தை, போன முறை கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தார் கொரோனால, இந்த முறை அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் சொன்னபடி அப்படியே துல்லியமா. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மிக துல்லியமான விஷயம். இந்த 6வது வசனத்துல சொல்லுவாரு, வெளிப்படுத்தல் 6:6, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், அடுத்து எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. இது 2 மட்டும் சேதப்படாதான். எது? எண்ணெய். ஆச்சரியம் தெரியுமா? இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நம்பர் 1 பொருள் இன்னைக்கு எது தெரியுமா? எண்ணெய், கச்சா எண்ணெய். அதான் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. தங்க விலை கூட ஏறிடுச்சு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு போயிருச்சு. ஆனா இன்னும் எண்ணெய் விலை ஏறல, பேரல் அதே ரேட்ல தான் இருக்கு. இன்னும் 300 வருஷத்துக்கு எண்ணெய் இருக்காமா பூமிக்கு அடியில. கோதுமை இல்ல, ஆனா எண்ணெய் இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பூமிக்கு அடியில எண்ணெய் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு. அதை தோண்டி எடுத்து பயன்பாட்டுக்கு வியாபாரத்துக்கு செய்யலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1857 இருந்து 59க்குள்ள கலிபோர்னியால. இன்னைக்கு சவுதி அரேபியா நம்பர் 1ல இருக்கு. அவங்க எண்ணெயை தோண்டி எடுத்து அவங்க வியாபாரத்துக்கு கொண்டு வந்தது 1946. கண்டுபிடிச்சது 36. செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால வியாபாரத்துக்கு அவங்க கொண்டது 46. இது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல தான் எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும், எண்ணெய் தட்டுப்பாடு வராது, எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்.
ரெண்டாவது திராட்சை ரசம், ஒயின். இன்னைக்கு வரைக்கும் பல நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுல ஒயினும் ஒன்று. ஆமாவா இல்லையா? உங்களுக்கே தெரியும் தானே, அநேக குடிமகன்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இல்லை? ஒரு நாள் இப்படி சொன்னேன், நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் பொருளாதாரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாரும் குடிக்கிறத நிறுத்திட்டான், காசுக்கு என்ன பண்ணுவிய? இப்போ யோசிக்கிறாங்க, தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டோமோ? அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை உணர்த்தினார். இவர்கள் குடிக்கிறதே இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று சொன்னால், அவர்கள் குடிக்காமல் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த நாட்டுக்கு வரும். இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமையே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், அவன் கீழ்ப்படிதல் இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று பவுல் எழுதுவார். அந்த வசனம் தான் கதை ஞாபகப்படுத்தினார். கவனிச்சு கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் வட தேசத்துக்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போயிற்று. இப்போவும் உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு, மிகப்பெரிய கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம், உலகளாவிய வரலாறு காணாத அளவுக்கு உணவு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அரிசி விலை 100 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அரிசி விலை எங்கே போகும்? 100 ரூபாய்க்கு போகும். பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு போன மாதிரி அரிசி விலையும் 100 ரூபாய்க்கு போகும். இன்னும் ப்ராப்பர் யுத்தம் நமக்கு ஆரம்பிக்கலை. கர்த்தர் சொன்ன யுத்தத்தின் காலம், அந்த மங்கிர நிறமுள்ள குதிரை அடுத்து வரணும். 2 வசனம் வாசிக்க போகிறோம். அதோட விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். திருப்பி வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் என்னை அன்று ராத்திரியிலே, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமுமான வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? மங்கின நிறம். இப்ப மங்கின நிறம் குதிரைனா என்ன? வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். போதும், அடுத்து சொல்லும் போது வாசிங்க. கவனிங்க. கர்த்தர் சொன்னபடி 2018க்கு பிறகு 2019 ஒவ்வொரு சம்பவங்களாக அடுத்தடுத்து நடக்குது. சிவப்பு குதிரையின் காலம் 3.5 வருஷம் அப்படியே நடந்துட்டு வந்துச்சு. நடுவில் கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டு கோதுமை பஞ்சம், மிகப்பெரியதான உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. வெளிப்படுத்தல் 6:5-6 நம் கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் இருக்கு. இன்னும் கொரோனா வேரியன்ட் அடுத்து வந்துகிட்டே இருக்கு. சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் முடியலை. ஆனால் இதுக்கு நடுவில் அடுத்து என்ன வரப்போகுது? மங்கின நிறமுள்ள குதிரை. இதுதான் இந்த வருஷத்திலிருந்து இதெல்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் நடக்கலாம். எப்படி சிவப்பு குதிரை வந்துச்சோ, எப்படி கருப்பு குதிரை வந்துச்சோ, கர்த்தர் சொன்ன மாதிரியே கொள்ளை நோயும் பஞ்சங்களும். மத்திய 24 இயேசு சொல்வார், முடிவு வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு 3ஆவது வசனத்தில் கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் கொள்ளை நோயும் பஞ்சங்களும் இருக்கு. அதை பற்றின விளக்கம் தான் இங்கே இருக்கு. இப்போ அடுத்து ஒரு மிக மோசமான ஒரு காலம் ஒன்று வருது. உலகம் இதுவரைக்கும் கொரோனாவே நம்ம யாரும் பார்த்ததில்ல, அவ்வளோ மோசமான ஒரு பேரழிவை நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.